இப்படியாப்பட்ட தெய்வலோகம் என்பார்களே, இப்பொழுதுதான் தெரிகிறது. நேரில் பார்க்கும் பொழுதுதான் இந்த தெய்வலோகத்தை போல் அமராவதி பொன்னுலோகம் என்று சொல்லக்கூடிய இந்த தெய்வலோகம் எவ்வளவு அழகாக சிறப்பாக இருக்கிறது. சரி, இதோ இங்கு அமருவோம். என்ன பண்றோம்? சிம்மாசனம் போடுப்பா. தேவர சபை கூட்டணும் நீங்க. ஆமா, கூட்டலையே. அதுக்கு கிழக்கு மாதிரி வேணும். வேணுங்க. பைத்தியக்கார கோமாளி. தேவர சபை கூட்டணும் நீங்க. தேவர சபை கூடணும். கூட்டுறது இல்ல, ஒன்று கூடணும். உங்க ராஜ்யசபை கூட்டணும் மாதிரி. ஆமா, அதனால தேவர சபை கூடணும். சிம்மாசனம் போடு. சிம்மாசனம் போடணுமா? போடு போடு. வடக்குன்னு போடணும். சத்த காதை கிழிக்கணும். சிம்மாசனம் கொண்டு வரணுங்க. போடு. போட்டுட்டுமா? வைத்தியக்காரா, திருப்பி போடுறோம். திருப்பியா? பாரு, அவனை பாரு. அட, இப்படி போடக்கூடாதா? திருப்பி போடணும். ஆமா, சொல்ல வேண்டியதானே. எப்படா இப்படி உட்காந்துட்டாடா பேசுவேன். நீங்க தான் திருப்பி போட சொல்றீங்க. ஏய், நீ போடாத. உட்கார்ற மாதிரி போடு. உட்கார்ற மாதிரி உக்கால போடணும். அக்கால போடுறியா? உட்கார்ற மாதிரி. உட்கார மாதிரி போடணும். அப்படி உட்கார மாதிரி போட சொன்னமா? உன்னை உட்கார சொன்ன மாட்டா அறிவேட்டவனே. எதிர முதல்ல ஏமா செக்கப்புக்கு பண்ணணும். இல்ல செக்கப் நல்லா உட்காந்துருக்காரு தானே. அதெல்லாம் கரெக்டா உட்கார் போது கீழே விழுந்து கை கால் ஒடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. குஞ்சு கிஞ்சு போயிருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் போவது, நல்லா இருக்கும். போ அப்புறம் எதிர முதல்ல ஆளப்பாரு. உட்காருங்கயா. நம்பி எதை சொல்ற? அப்படி உட்காருங்க. நடக்கிறான் நல்ல பையன். நல்லா வைக்கணும். சரி, ஆட்டம் ஆடி வைக்கும் போது உட்காருங்க. பிடிச்சிக்கா. ஏய், உட்கார முதல்ல. ஆளை பாரு, மஞ்ச பாரு. அங்க என்னடா பண்ற? இடம் சரியில்லை. அது வருவாருப்ப. நீ ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காரு. எங்க சிம்மாசனம் இல்லையே, தூக்கிட்டு வா. ஏய், பாய் மூட்டா. சரி மன்னவா, மடியில உட்காருதா? ஏய், எலும்பு நொறுங்கி போயிருப்படா. இதுக்கு எந்த முதல்ல ஆளை பாரு, மஞ்ச பாரு, மாதிரி பாரு. உட்காருமா. ஓ, நீ இந்த வாரத்துக்கு நான் உட்காந்தா எப்படி இருக்கும்? என்ன பண்ற? எதிர முதல்ல எல்லாம் வருவாங்க தேவர்கள். தேவலோகத்திலே தேவர் சபை கூட்டலாம் என்று சொல்லி இதோ தேவகோபன் தேவேந்திர மன்னன் சிம்மாசனத்தை அமர்ந்திருக்கிறீங்க. இன்னும் எத்தனையோ தேவாதேவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவர்கள் வந்தால் பரவாயில்லை. ஏதாவது தேவர்கள் கட்டளை தேவர் சபையில தேவர் சபை கூட்டியாச்சு. தேவர்கள் கூடி இருக்கிறார்கள். தேவேந்திர மன்னன் வந்திருக்கிறார். யார் வருகிறார்கள்? இடி பகவான். வாருங்கள். வணக்கம் ஐயா. வாங்க. சந்திரமகலத்தில் ஆண்டு வரக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறார். சந்திர பகவான் அமரங்கள் சுவாமி. அமரட்டுமா? தேவேந்திரா அமரங்கள். ஆகட்டும். அடுத்தது நீங்கள் எந்த நாட்டு ராஜா? நானா? உங்க நாடு நகரம் என்ன? எங்க நாடு நிந்தனந்தாபுரி. நிந்தனந்தாபுரி. சரி, உங்க பேர் என்ன? நிந்தனந்தாபுரி. ஏன் பேரு? ஆதமத்த ராஜா. ஆதமத்த ராஜா திக்கத்த நாடு. ஓ சரி. அப்படியே நீங்க அப்படியே வாரத்துல உட்காருங்க. ஐயா, நீங்கள் எந்த நாடு ஐயா? கோனேரி பட்டணம். ரைட்டு. நீங்க காவேரி பட்டணம். நீங்க அப்படி சொல்ல. குபேரப்பட்டினம். சரி, குபேர மன்னன் வந்திருக்கிறார். சூரிய பகவான் வந்திருக்கிறார். சூரியன்
நீ யாரப்பா? மூதேவி தேசம் திருச்செங்கோடு. சரி, அனைத்து தேவ மன்னர்களும் வந்து விட்டார்கள். ஆமா. சந்தோஷமாக இருக்கின்றோம். சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் பால் வாங்கிட்டு குடிச்சீங்களா? இப்பதான் சாப்பிட்டாரு. சிம்மாசனம் வேணும். சிம்மாசனம் போட்டு உட்காருடாப்பா. அப்பா எல்லாம் உட்கார்ந்து நான் நின்னுட்டு இருக்கேன். ஏய் அங்க சிம்மாசனம் இருக்கு பாரு, அதை எடுத்து போட்டு உட்காரு. தேவர சபை லாய்க்கல, எனக்கு பிடிக்கல. ஐயா ஐயா, நீங்க கோவிச்சுக்கிட்டெல்லாம் போவாதீங்க. என்னம்மா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். நீங்க உட்காருங்க. நான் என்ன நீங்க கோவிச்சுட்டு போனீங்கன்னா என் புருஷன் என்ன என் மேலதான் சிம்மாசனம் போடணும்ல. என்ன சொன்னாலும் கேக்குறியா? அதாவது என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன சொன்னாலும்னா வர்றவங்களுக்கு மோகோனாம பாக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சொல்லி இருக்கிறாரு. சரி. யாராவது கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவருதான் என்ன வையுவாரு. என்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன். ஏவங்க திக்கத்ராஜா எப்படி பண்றீங்க? என்ன கோவிச்சுக்காது உங்களுக்கு என்ன வேணும் இப்ப? என்ன சொல்லணும் கேப்பீங்களா? கேக்குறேன். என்ன வேணும்? அப்பவே சம்மேசனம் வேணும். டேய் நான் தெரிப்பேன். எனக்கு அப்பயா நீ என்ன சொன்னாலும் கேப்பன்னு சொல்லும்போது அப்ப எனக்கு தோணுது. சம்மேசனம் வேணும். அங்கிருந்து வந்தது கொஞ்சம் உடம்பு அலுப்பா இருக்குதா? தூங்கணுமா கொஞ்ச நேரம்? அப்படி சொன்னானா? வேறெல்லாம் வேண்டாம், பஞ்சநமத்து வேணுமாமா? நான் இந்திராணி மறந்துட்டு பேசாதாமா. ஆமா, நான் தூங்கணும். தூங்கணுமா? இந்திராணி இருந்தா அந்த போனேன். உள்ள பாட கட்டி வச்சிருக்கிறோம், போய் படுத்து தூங்கு போ. பாடை இல்லையா? பாய் போட்டு வச்சிருக்கிறோம் போ. சரி சரி கிளம்பா, போயிட்டு வா போயிட்டு வா. இது உருப்பட்ட மாதிரி தான். என்ன தேவரா பையா? சரி பரவாயில்லை, ஆகட்டும். தேவர் சபை வந்து விட்டோம். நாட்டு மக்களுக்கு ஏதேனும் குறை என்றால் அந்த குறையை தீர்த்து வைப்பதற்குதான் இந்த தேவர் சபையானது கூட்டுவது. யார் யாருக்கு என்னென்ன குறை என்று கேட்டு அறிந்து குறையை நிறையாக்க வேண்டும். ஆமா. யார் எங்க யாருக்காவது குறை இருக்கிறதா? ஒன்றும் குறை இல்லை. நாட்டில் எந்த குறையும் இல்லை. இல்லை. அப்படியா? உனக்கு என்னப்பா குறை? கேக்குறீங்க. அழுவாத அழுவாத, மனசுராத மனசுராத. ஓ ஓ ஓ ஓ, எந்த குறையும் சொல்றது? எந்த குறை சொல்லு? ஏதாவது ஒரு குறை சொல்லு பார்க்கலாம். ராத்திரி சோறு தின்னோம், காலையில பிய்யா வருது. இது பெரிய குறைமா? அப்ப யாராலையும் தீர்த்து வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ற? ஏய், அப்ப பீ எடுத்ததுன்னு சோறா வரும். காலையில சோறு தின்ன நைட்ல பிய்யா வருது. ஏங்க அவன் தான் கேக்குறான். என்னடி பேசுறான்? அவன் தான் கேக்குறான்னு நீங்களும் அவனுக்கு சரி, வேற என்ன குறை? டேய் டக்குல போடா, ஏன்டா இங்க உயிரை வாங்குன? வேற ஏதேனும் குறை இருக்கிறதா? குறை இருக்கு எங்க சொல்றதுக்கு? சொல்லு. இந்த நாடு மாதிரி விடுறால சொல்றதுக்கு. நாடு மாதிரி என்னப்பா உனக்கு வர சொல்லுப்பா சீக்கிரம். பஸ் ஸ்டாண்ட்ல இதே மாதிரி பாத்துருக்க வாய்ப்பு இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் கரைக்குதா? சொல்லு குறை. மகாராணி மகாராஜா மகாராணி, உனக்கு என்ன குறை அதை மட்டும் சொல்லு. எனக்கா? ஆமா, எத்தனையோ குறை இருக்குது. ஏதோ ஒண்ணு சொல்லு டக்குனு. ஒருத்தருக்கு ஒரு குறை மட்டும் தான் திருத்தி வைக்க முடியும். முதல்ல சொல்லணும்டா. ஒண்ணு சொல்லிட்டியா? அடுத்தது டேய் வாடா இங்க. அப்ப அது வராத மாதிரி பண்ணிரவா? கார் உருண்டி 4 முழுங்க. சோறு தின்னா பீ வர மாதிரி பண்ணுங்க. ஏய், அதானே இப்ப வருது. கார் உருண்டறது பாத்தியா? அத 4 எடுத்து முழுங்க, சரியா போயிரு போ. வராது. ஆமா சரி, சரியா போயிரு. உனக்கு என்ன குறை? எனக்கு எந்த ஒரு குறை இல்லைங்க. அப்படியா? எந்த குறையுமே இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இல்லைங்க. இல்லைங்க. அது குறைதானே? கொண்டாடி இருக்குங்க. தண்ணி குடிச்சா மூத்திரம் வருது. என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. இல்லைங்க. கொண்டாடி இருக்கு. எப்படி இருக்குங்க. யாரு பொண்டாட்டி? கொப்பட பெத்த பாட்டி. யாரு? அதுவும் அதை வாட்டி. அதே எப்படி உனக்கு பொண்டாட்டி ஆகும்? எங்க அத்தாவும் எங்க அம்மா வச்சுக்கா. உங்க அப்பாவும் உங்க அம்மா வச்சிருக்கா? சரி, இருந்தாலும் உங்க ஊட இப்ப டிம்முக்குன்னு இடியுது போ. இந்திரமண்ணா, வரக்கூடிய மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே இருக்கின்ற குறைகள் எல்லாம் நாம தீர்த்து வச்சிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் என்றுமே இல்லாமல் படிக்கு இந்த தெய்வலோகமே ஒரு இருள் சூழ்ந்து காணப்படுகிறப்பா. ஆயிரமே தேவாதி தேவன் வந்தாலும் இதோ நமது சபையாகப்பட்டது சற்று மூதேவி சபையாக தெரிகிறது. அதுதானே. அதாவது நாட்டிய மாதர்கள் நாட்டியம் ஆடினார்கள். தேவாதி தேவர்கள் சந்திர பகவான் சூரிய பகவான் அத்தனை பேர் வந்து விட்டார்கள். இருந்தும் நம்முடைய சபையானது ஏதோ இருள் சூழ்ந்து ஒரு மூதேவியாக காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சபையிலே அணையாத விளக்கு அணைந்திருக்கிறது. ஆமா, இருள் சூழ்வதற்கு காரணம்
என்றைக்கும் அணையாமல் இருக்கு. இந்த அணையாவலுக்கு இன்று அணைந்திருக்கிறது. அதனால் இந்த சேவர் சபை இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. அப்படி என்றால் இதுக்கு காரணம் எதுவாக இருக்கு? இப்படி அணையாத விளக்கு அணைகிறது என்றால் ஏதேனும் ஒரு குறையானது இருக்கும். அவனை கொண்டு போய் தலகலா கட்டி ஆணுறுப்பை அடியோடு அறுத்து விடுங்கள். இந்த தெய்வலோகத்திலே அதாவது வாழ்வில் ஏதோ ஒரு குறையோடு இருப்பவர்கள், ஏதாவது ஒரு குறையோடு இருக்கிறவங்க இந்த தெய்வலோகத்திற்கு வந்தால் இந்த தெய்வலோகத்திலே அணையாத விளக்கானது அணைந்து விடும். அப்படி குறையோடு யார் உனக்கு ஏதாவது குறை இருக்குதாடா? சொல்றியா இல்லையா? இல்லம்மா, இவன் தான் அடிக்கடி வந்து போறான். இவன் வரும்பொழுது விளக்கு அணையுது, இவன் போனா மறுபடியும் விளக்கு எரியுது. என்ன அது மட்டும் இல்லாம சாமி குறை மட்டும் கிடையாது. யாராவது அறிந்தோ அறியாமலோ தெரியாமலோ ஏதாவது பாவம் செய்திருந்தாலும் அதனாலயும் அணையா விளக்கு அணையும் என்று சொல்லுவாங்க. அதனால பாவம் செஞ்சிருந்தாலும் அப்படி ஏதாவது நடக்கும் சுவாமி. இவனை பார்த்தா பயங்கரமான பாவம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவன் இல்ல, இந்த தெய்வலோகத்திலே வேறு ஏதேனும் யாராவது புதிதாக வந்திருக்கிறார்களா என்று கேட்டு அறிந்து தெரிந்து பிறகு நடப்பதை பேசுகிறலாம். தாங்கள் சென்று அறிந்து வாருங்கள். எல்லாரும் அவங்க இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. யாரு புதிதாக இவர் வந்திருக்கிறார். ஆமா, நல்லா இருக்குது, பரவாயில்லை. சரி பரவாயில்லை. யாராவது புதிதாக வந்திருக்கிறார்களா? அதோ அங்கே ஒருவர் இருப்பது போல் தெரிகிறது. யாராவது இருக்கும்? இத்தனை நாட்களாக இந்த தெய்வலோகத்தில் காணாத ஒரு புதுமுகமாக இருக்கிறது. இந்த தேவாதி தேவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மிருகண்ட ஐயருடைய என்னுடைய வணக்கங்களை மிருகண்ட ஐயர் இருந்தாலும் மிருகண்ட ஐயரே, இந்த தெய்வலோகத்தை நாடி வந்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? எதற்காக வந்திருக்கிறாய்? சுவாமி, இந்த தேவலோகம் வந்திருக்கிறேன் என்றால் அப்படியாவட்ட என்ன காரணமாக வந்திருக்கிறேன் தெரியுமா? இதோ எனக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை சுவாமி. குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் வாங்கி போகலாம் என்று நான் தெய்வலோகம் தேடி வந்தேன். தேவேந்திரா ஐயா, தேவாதி தேவர்கள் சுர 33 தேவர்கள் 44 சிமார்கள் கிண்ணர்கள் கிமர்கள் அஸ்தத்திக்க பாரர்கள் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிறாயா? தேவேந்திரா, இந்த தேவர் சபையிலே எந்த ஒரு குறையுமே இல்லாத இருப்பவர்கள் மட்டுமே இந்த தேவர் சபைக்கு வர வேண்டும். குறையோடு இருப்பவர்கள் இந்த தேவர் சபைக்கு வருவது மாபெரும் தவறு. அந்த குறையை கூட அறியாமல் படிக்கி எங்களுக்கு தேவர் சபையில இடமானது கொடுத்து எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்தையும் இப்பேற்பட்ட ஒரு பாவம் செய்தவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல, எனக்கு குழந்தை இல்லாமல் படிக்க இருக்கிறான். இவன் வந்ததனாலதான் இந்த அணையாத விளக்கானது அணைந்திருக்கிறது. இந்த தேவதேவர்களை எங்களை நீ அவமதித்து விட்டாய். இந்த தேவர் சபைக்கு நாங்கள் வரமாட்டோம். தேவர்கள் அனைவரும் என்னை தூசிக்கும்படியாக செய்துவிட்ட அந்த துஷ்டன் அபத்தமாகிவிட்டது. இதோ தேவர் சபையை அசிங்கப்படுத்தி விட்டான், தேவர் சபையை கலங்கப்படுத்தி விட்டான் அந்த கயவன். என்ன குற்றம்
பிள்ளை இல்லாதவர்கள் ஏதேனும் குறை இருப்பவர்கள் தெய்வலோகம் வரக்கூடாது என்று தெரிந்திருந்தால் நான் வருவேன் சுவாமி. அறியாத தனத்திலே தெரியாமல் தவறு செய்து விட்டேன். அதனாலே நீங்கள் தான் மன்னித்து எனக்கு மீண்டும் குழந்தை வரத்தை தர வேண்டும். மதி இழந்தவன், மதி கெட்டவன் இந்த தேவர்கள் கூடும் தேவச்சபையிலே வந்து பெரிய அநீதி இழுத்து இந்த தேவச்சபைக்கு கலகத்தை உண்டாக்கினான் இந்த கயவன். அதனாலே இதோ நீர் என்ன பாவம் செய்தீரோ, உன்னுடைய தாய் தந்தைகள் என்ன பாவம் செய்தாரோ, உன்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ, யார் என்ன பாவம் செய்தார்களோ தெரியவில்லை. ஆனால் அவர்கள் செய்த பாவத்திற்கு உனக்கு பிள்ளை இல்லாமல் போனது. அப்பேற்பட்ட பாவத்தை கொண்டு வந்து இந்த தேவர் சபையில தேவர்களுக்கு பங்கு போட வந்தாயா? நீ செய்த பாவத்தை எங்களுக்கு பங்கு கொடுக்கலாம் என்று வந்தாயா அந்த தேவர் சபைக்கு? இதோ இந்த தேவர் சபை நீ வந்ததனால அலையாதவருக்கு அலைந்து விட்டது. தேவர்கள் என்னை தூசித்து விட்டார்கள். இந்த துஷ்டன் வந்தனால் தேவர்களே என்னை பார்த்து இந்த தேவர்களை அவமதிக்கிறாயா என்று என்னை கேள்வி கேட்கும்படி செய்து விட்டாயே. இதோ ஒரு நிமிடம் இந்த தேவர் சபை இருக்கக்கூடாது. உடனடியாக இந்த தேசத்தை விட்டு ஓடிவிடு. தேவி, பாவம் செய்தவர்களுக்கு இந்த தேவலோகத்துல இடமும் கிடையாது, உனக்கு வரமும் கிடையாது. எத்தனை பாவம் செய்தாலே பிள்ளை இல்லாமல் போனதல்லவா, கடைசி வரையிலும் நீ பிள்ளை இல்லாத பாவியாகத்தான் பாவாய். போ. தேவி, பார்த்தீர்களா மன்னா, இப்பேற்பட்ட தேவர்கள் அனைவருமே என் மீது கோபம் கொள்ளும்படி இந்த மிருகண்ணன் என்னை கோபம் செய்தபடி நடந்து விட்டான். அனைத்து தேவர்களுமே, தேவேந்திரா, நாங்கள் எண்ணற்ற புண்ணிய காரியங்களை செய்து இந்த தேவ பதவி அடைந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் வேளையில் இந்த பாவம் செய்தவன் எங்களுக்கு சரிசமமாக நிகராக அமர்ந்து இந்த தேவர் செல்வ அமைவதா என்று என்னை பார்த்து கேள்வி கேட்கும்படி செய்து விட்டான் அந்த முட்டாள். உண்மைதான், உண்மைதான் சுவாமி. இதோ இருந்தாலும் பாவம் செய்து விட்டான். அவன் இங்க வந்து தேவலோகத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டான். இந்த பாவத்தை போக வேண்டும் என்றால் புண்ணிய தீர்த்தமான காசி யாத்திரை போக வேண்டும். நாம் இருவரும் புண்ணிய தலமான காசி யாத்திரை சென்று விட்டு மறுபடியும் தேவலோகம் வருவோம் சாமி. பாருங்கள், காசி யாத்திரை சென்று காசி தீர்த்தம் எடுத்து தேவலோகத்தை நாம் தெரிவிக்க வேண்டும். அப்போதுதான் இவன் பட்ட அவன் அமர்ந்த இடத்தில் காசி தீர்த்தம் கழுவி விடுங்கள் ஆகட்டும். மறுபடியும் மகாஜனங்களே, இதோ தேவேந்திரனாகப்பட்டவர் தேவேந்திரனும் இந்திராணியும் காசி யாத்திரையாக செல்லும் வேளையில் இதோ தெய்வ கன்னிகளாகிய அமுதவல்லி சுந்தரவல்லி சபை தற்பார்.
மலையை தேடி கவிதா பாடி சூப்பர் ஜாக்கெட்டுங்கடா. ரெண்டுமே ஒரு வேகாட்டுக்கு ஆகும். எனக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அது சின்னது இருக்குது பாரு. என்னது அதோட இது நல்ல ஒரு இது பண்ணுது. ஓ மத்தல காண மாமோய் இந்த ஊரான